ஒரு மனிதனுக்கு வந்து மிக மிக அத்தியாவசியம். ஒருத்தனுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா நமக்கு ஃபேக்ட்ரியிலையோ வேறு எங்கேயோலாம் உற்பத்தி பண்ண முடியாது. ரத்தத்துக்கு மாற்று பொருள் ரத்தம் தான். ஒருத்தருக்கு பி பாசிட்டிவ் ரத்தம் வேணும்னா பி பாசிட்டிவ் ரத்தம் கொண்ட ஒருத்தர் சகோதரர் ஆணோ பெண்ணை கொடுத்தா தான் அவரை காப்பாற்ற முடியும். இந்த ரத்த தான முகாம் வெறும் முஸ்லீம்கள் மட்டும் இந்தியாவில் செய்யலை, உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் ரத்த தானம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் செய்கிறாங்க, இந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழக்கூடியவங்களும் செய்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களும் ரத்த தானம் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு எப்படி அல்லாஹ் தர இருக்கின்றானா ஒரே ஒரு வசனம் தான். 5வது அத்தியாயம் 32வது வசனம். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் பூமியில் உள்ள அத்துணை மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவா. இந்த பாக்கியம் வந்து இந்த உலகத்தில் முஸ்லீம் தவிர யாருக்குமே கிடைக்காது. ஒருத்தருக்கு போய் ரத்தம் கொடுக்குறோம், நம்முடைய ரத்தத்தை தானம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் அவர் காப்பாற்றப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் 800 கோடி உயிர்களை காப்பாற்றிய ஒரு நன்மை வந்து அல்லாஹ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு தர இருக்கான். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்குமே